மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டார், இப்படி என்ன சார் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி வந்துடும் போல இருக்குது, உங்க நிலைமை என்ன சார்? ஏன் நிலைமைனா எனக்கு புரியவே கிடையாது. எனக்கு ஒரு நிலைப்பாடு உண்டு, அரசியல் ரீதியாக எனக்குன்னு ஒரு பார்வை உண்டு. அதுல எந்த இடத்துல நான் மாற போறது கிடையாது, எந்த கட்சிக்குள்ளேயும் நான் கிடையாது. ஏன்னா மாரதாஸ்க்கு என்ன ஆகுன்ற கவலையெல்லாம் தேவையில்லாது. ஆனா பிஜேபியும் திமுகவும் கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா அதை முழுமையாக தற்போதைய நம்மளால மறுக்க முடியல. அது ஏன் நான் மறுக்க முடியலன்னு சொல்லிக்கலைங்க. ஏன்னா தற்போதைய பாஜக தலைமை, முக்கியமாக தமிழக தலைமை, சமீபத்திய நகர்வுகள் இருக்கு இல்லையா, அதை அதிமுகவை எதிர்த்து நகரக்கூடிய வேகம் திமுகவை எதிர்த்து நகர்தானா அவ்வளோ கிடையாது. இது யதார்த்தமான உண்மை. அதுவும் கலைஞர், கருணாநிதி, ஏற்கனவே ஈவே ராமசாமிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அப்படியே பாஜகவும் திமுகவும் கூட்டணி கட்சிகளாக மாறி 2026 தேர்தலை சந்திக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான ஒழிய அதை முழுமையாக மறுப்பது இருக்குல்ல. இதில் நம்ம இன்னொரு புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, மத்திய பாஜக தலைமை இருக்கு இல்லையா, அது தமிழகத்தின் மீது கொண்டுள்ள பார்வைன்றது பெரிய லெவலில் அதிமுக திமுக ரெண்டையும் பெரிய வித்தியாசத்தோட பார்க்கறது கிடையாது. காங்கிரஸ் தான் பாஜக நேர் எதிரே ஒழிய மற்ற கட்சிகள் மீது அவங்க அவ்வளோ தீவிரம் காட்டுறது கிடையாது. இன்னும் ஒரு மாநிலமா நீங்க எடுத்து பார்த்தா கூட சரத்பவார் அவர்களுடைய கட்சியான நேஷனல் காங்கிரஸ் இல்லையா, அதை ரெண்டா பிளக்கிறதுக்கான வேலை பார்த்தாங்க. அதுல அஜித் பவார் ஒரு கூட்டம் பிரிஞ்சு பாஜக கூட்டணிக்கு போனார். அதுல சின்னமே முடக்கப்பட்டது. இது ஒரு பக்கத்து. இன்னொரு பக்கம் சிவசேனாவும் அதே மாதிரி சிம்பிள் முடக்கப்பட்டு பெரிய அளவில் ரெண்டா பிளக்கப்பட்டது. சிண்டே அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வச்சுட்டாரு. அப்படியே விலகி வந்தீங்கன்னா கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய தற்போதைய தெலுங்கு தேசம் பார்ட்டி 2018-19 மிகப்பெரிய அளவில் எதிர்த்து நிற்கும் போது அந்த கட்சியின் மீது தாக்குதல் ஆகட்டும், அதாவது அந்த கட்சியின் மீது அரசியல் ரீதியான அணுகுமுறை ஆகட்டும், அப்போ நம்ம தீவிரமா சந்திரபாபு நாயுடு அவர் சம்பந்தப்பட்ட நபர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டாங்க. அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவில் நெருக்கடிக்குள்ளாகப்பட்டாங்க. இது 2019 போன்ற காலகட்டங்கள்ல. அப்படி அங்கிருந்து தெலுங்கானா போலாம். தெலுங்கானால சந்திரசேகர் ராவ் இருக்காரு, அவருடைய மகளையே கைது பண்ணாங்க. கைது பண்ணி உள்ள வச்சா வச்சுக்கோங்க. எனது முன்னாள் முதலமைச்சராக இருக்கும் போதே அவருடைய மகளை கைது பண்ணிட்டு போனாங்க. டெல்லியில கெஜ்ரிவால் கைது, அவர் சம்பந்தப்பட்ட முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் கைது பண்ணி உள்ள வச்சாச்சு. 1 வருஷம் 2 வருஷம் உள்ள இருந்தாங்க. அந்த கட்சியும் இதே விதமான எதிர்ப்பை பாஜக சந்திச்சு. சமீபத்திய நகரம் பார்த்தா சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் ஹேமந்த் சோரனை கைது பண்ணாங்க. அவர் சிஎம் இருக்கும் போதே அங்கேயும் முதலமைச்சராக இருந்த ஒரு நபர் தான் கைது பண்ணது இடி. அந்த நேரத்தில் வந்து சம்பே சோரன் நினைக்கிறேன், சம்பே சோரன் அவர்களை சிஎம் ஆக்குறாங்க. அந்த கட்சியும் உடைக்கப்பட்டு இப்ப சம்பே சோரன் அவர்கள் பாஜக இணைகிறார். எனவே இந்த மாதிரி தீவிரமான நடவடிக்கைகளை அடுத்தடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக 24 மணி நேரமும் 7 நாளும் 365 நாளுமே தீவிரமான அரசியல் இருக்கக்கூடிய கட்சி. தீவிரமாக ஒவ்வொரு மாநிலத்துடைய களத்தையும் மிக முக்கியமாக சொல்ல முதல் 10 இடத்துல கூடிய ராஜஸ்தான் ஆரம்பிச்சு முதல் 10 இடம் இல்லையா, அந்த முதல் 10 இடத்தை கவனிச்சீங்கன்னா அந்த இடங்களை எவ்வளவு தீவிரமா இவங்க கவனம் செலுத்தலான்ற விஷயம் புரியும். அதை தாண்டி இந்த திரிபுரா மாதிரி சின்ன சின்ன மாநிலத்துக்கு பாருங்க, அந்த இடத்துல ஒரு எம்பி இருந்தா கூட விட மாட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் பெரிய அளவில் கை வைக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மாநிலம் மட்டும் தான். அந்த ஒரே ஒரு மாநிலம் எதுனா தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கருணாநிதி குடும்பத்தின் மீது அவங்க கையை வைக்கவே இல்லை. கையை வைக்கிறதுக்கான எல்லா வசதியும் இருந்தும் அவங்க வச்சதே கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு கனிமொழி, ராஜா 2 பேர் விடுதலை. அதுக்கப்புறம் உதயநிதி மேல கேஸா இல்ல, தூக்கலாம் முடியும். சபரீசன் மேல இல்ல குற்றச்சாட்டா, தூக்கலாம். ஆனா இவங்க யாரையும் பெரிய அளவு நெருங்கவே இல்லை. பேருக்கு ஒரு 2-3 ரைட் நடந்திருக்கிறது ஒழிய யார் இதுவரையும் கைது செய்யப்பட்ட நபர்கள் கிடையாது. கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஆனா இருக்கு. நாமளே 1008 ஆதாரங்களை வெளியிட முடியும், அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கைது செய்யப்படவே இல்லை. அப்ப இத்தனைக்கும் ஊர்பட்ட ஆதாரங்களை நாங்களே எடுத்து திமுக முக்கியமாக கருணாநிதி குடும்பம் இருக்கு, அது செய்யக்கூடிய ஊழல்னா என்னன்னு வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளவுதான் சிரமப்பட்டாலுமே கூட எப்படி டெல்லி இவங்க சமரசம் பண்றாங்கன்றதா ரொம்ப பெரிய அதிசயமே. என்னைய பொறுத்த வரைக்கும் திமுக தலைமை குடும்பமான கருணாநிதி குடும்பம் இங்க என்ன வேணா பேசும், டெல்லியில போய் சாஸ்தாங்கமா காலையில விழுந்துரும். அந்த மாதிரி கும்பல் வச்சுக்கவே, அப்படி காலையில விழுந்தாலுமே கூட ஒரு அரசியல் குறைஞ்சபட்ச வேலை இருக்கு இல்லையா, அந்த குறைஞ்சபட்ச தாக்கத்தை கூட அந்த அனலை கூட திமுக எதிர்கொள்ளவே இல்லை. பாஜகவுடைய தீவிரமான அரசியல் வச்சுக்கோங்க, அதோட வெப்பத்தை தாங்கவே முடியாது எதிர்கட்சினால. அந்த அளவுக்கான வெப்பம் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் கூட திமுகவுடைய தலைமை குடும்பமான ஸ்டாலின் குடும்பம் கருணாநிதி குடும்பம் சந்திச்சதே இல்லை. இதனால மத்திய பாஜக நிலைப்பாடு ஒருவேளை திமுகவுக்கு ஆதரவா இருக்கானா? அப்படி கிடையாது. நீங்க தமிழகத்தினுடைய பாஜக தலைமை என்ன விரும்புதோ, என்ன உங்களுக்கு பரிந்துரைக்குதோ அதான் மத்திய பாஜக நடவடிக்கை எடுக்க போகுது. ஏன்னா தனிப்பட்ட நிலைப்பாடு பெருசா இருக்காது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக தான் வளர்றதுக்கு என்ன முயற்சி பண்றாங்களோ, அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கும். ஏன்னா எல்லா மாநிலத்தையும் உட்காந்து அமித்ஷாவோ மோடியோ உட்காந்து பார்க்கறது கிடையாது. தமிழகத்துடைய பாஜக தலைமை என்ன பரிந்துரை பண்ணுதோ அதை தான் காது கொடுத்து கேட்கக்கூடிய நிலைமையில தான் அவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இங்க இருந்து என்ன மாதிரியான பரிந்துரைகள் போயிருக்கும்? ஏன் ஸ்டாலினோ இல்லாட்டி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டவர்களோ, ஏன் சபரீசனோ இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை நெருக்கடி கொடுக்கறதுக்கு தமிழக பாஜக தலைமை முயற்சி பண்ணல அப்படின்ற கேள்வியை மக்கள் எழுப்புனா அதற்கு பதில் வந்து பாஜகவை ஆதரிக்கூடிய என் போன்றவர்கள் இருக்காங்களே,
உண்மையிலே பதில் எதுவும் கிடையவே கிடையாது. எனவே மற்ற மாநிலங்களில் பாஜக தீவிரமாக வளர்றதுக்காக அதிகப்படியான முயற்சிகளையும் அதிகப்படியாக எதிர்க்கட்சியாக செயல்பட்டு அந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இல்லாட்டி தனக்கு எதிராக சித்தாந்தத்தில் நிலைப்பாடு இருக்கக்கூடிய கட்சிகள் மீது தீவிரமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி மத்திய தலைமைக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழக பாஜக அந்த அழுத்தம் போகுதானா, அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. இது தமிழக பாஜக தலைமையினுடைய நிலைப்பாடு, அதனுடைய அரசியல் தந்திரமா இருக்கலாம். ஏன்னா அரசியலுக்குள்ள வந்தாச்சு, 1008 தந்திரங்களை பயன்படுத்தி ஆகணும். அதில் ஒரு தந்திரமா இருக்கலாமானா இருக்கலாம். ஆனா ஈவே ராமசாமியை பெரியார் தான் சமூக நீதியை கொடுத்தாரு, கருணாநிதினு சொல்ல மாட்டேன், கலைஞர்னு சொல்லுவேன். இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றோம்? சித்தாந்த ரீதியாக நீங்க திமுகவோ திகாவோ சித்தாந்த ரீதியாக சில விஷயங்களை நிலைப்பாடுகளை மாத்திக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அவங்கள உயிர்ப்பட வச்சிருக்கு. எனவே சித்தாந்த ரீதியான அணுகுமுறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதையே பணையம் வைக்கிறது இல்லையா. அதாவது ஈவே ராமசாமியை பெரியார் தான் சமூக நீதியை காத்தான்னு சொன்ன போது மொத்தமா பணையம் வைக்கிற வேலை இதெல்லாம். ஏன்னா சித்தாந்த ரீதியாக நீங்க திராவிட சித்தாந்தத்தை வீழ்த்துறதுக்கு வரீங்கன்னா அப்ப அதற்கான சித்தாந்த தெளிவோட நீங்க நகரணும். ஈவே ராமசாமி சமூக நீதி கொடுத்தா நீங்க சொல்லவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த மண்ணில் நடக்கவே இல்லை. இவங்களா உருவாக்குன ஒரு விஷயம், இவங்கள உருவாக்கின ஒரு கற்பனை கதைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை உடைக்க வேண்டிய வேலை தான் நம்மளோடது. நமக்கு தனிப்பட்ட விதத்தில் எந்த தனித்துவமான குணம் இல்லைன்னு ஆயிடும். எனவே ஒரு பக்கம் ஐடியாலஜி, இன்னொரு பக்கத்து கடைசியாக முடிக்கும் போது ஒன்று சொல்லிடுறேன். அது என்னன்னா, இப்போ சபரீசனை கைது பண்ண முடிய அளவுக்கு அவங்க புத்திசாலித்தனமாக இருக்காங்களான்னா கிடையவே கிடையாது. எங்கிட்டயே 1008 ஆதாரம் இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், தேவைப்பட்ட முழுசாக வெளியே கொண்டு வரேன். அது என்ன நான் சொல்லிடுறேன். இப்போ அது என்ன அப்படின்னா, இந்த சபரீசன் இருக்கார் இல்லையா, இந்த சபரீசன் வந்து தற்போதைய நிலைமையில ஒரு காலத்து அதிமுக எப்படி சசிகலா இருந்தாங்க அந்த மாதிரி வச்சுக்கவேன். இந்த குடும்பத்துடைய கிளைகள் பரவி விரியுது. இவருக்கு வேலையை ஒட்டுமொத்த மிச்சம் இருக்கக்கூடிய செக்டார் இல்லையா, அதாவது மாறன் பிரதர்ஸ் எப்படி மீடியாவை கண்ட்ரோல் பண்றாங்க, எப்படி சேட்டலைட் சேனல்ஸை கண்ட்ரோல் பண்றாங்க, எப்படி பிலிம் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்றாங்க, இதே மாதிரி சபரீசன் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எனர்ஜி செக்டாரை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபைபர் நெட்டை கண்ட்ரோல் பண்ணணும். அதில் ஃபைபர் நெட்டை நம்ம முழுசாக வெளியே கொண்டு வந்தோம், ஆதாரம் கொடுத்தோம், அதில் என்னென்ன வேலை பார்க்கலாம் அதிகபட்ச ஆதாரம் கொடுத்தாச்சு. ஆனால் அதில் ஒரு பிட்டு நடவடிக்கை கூட எடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கவேன். அது ஒரு விட்டுருங்க. அது சும்மா 3000 நாளுக்கு 4000 கோடி விஷயம். இன்னொரு இப்போ சொல்றீங்க அது சும்மா 8000 கோடி விஷயம். அது என்னன்னா இந்த விண்ட் அண்ட் சோலார் இருக்கு பாருங்க, இதுல மட்டும் இந்த சபரீசன் அவருடைய சித்தப்பா நினைக்கிறேன், அவரோட பையன் நினைக்கிறேன், பிரவீன் கணேசன் ஒரு ஆள், அவனோட சேர்ந்துக்கிட்டு யுவராஜ் ராமதாசன் ஒரு ஆள், ஆர்த்தி, அதுக்கப்புறம் மணிகண்டன் சோமசுந்தரம், அதுக்கப்புறம் பொன்னம்பலம் சேகர், இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இவங்களாம் என்ன பண்றாங்க, கடந்த 4 மாசத்துல மட்டும் நம்புங்க, இந்த 4 மாசத்துல மட்டும் சோலார் அண்ட் விண்ட் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல பெரிய அளவில் நிலங்களை வாங்கி குமிக்கிறாங்க, புதிய புதிய நிறுவனங்களை உருவாக்குறாங்க. இந்த புதிய புதிய நிறுவனங்களை உருவாக்குறதுல இந்த பிரவீன் கணேசன் ஒருத்தனால இந்த நபருக்கு இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா, தனிப்பட்ட புத்திசாலித்தனம்னா கிடையவே கிடையாது. அது என்ன அப்படின்னா, இப்போ ஜெர்மனியில் ஒரு கம்பெனி சோலாரில் பெரிய நிறுவனமாக இருக்குது. அந்த நிறுவனம் இங்கே வர வரும்னு வச்சுக்கோங்க. அந்த நிறுவனத்தை என்ன பண்ணுறதுன்னா, இந்தியாவின் கிளை ஆரம்பிக்கிறீங்களா, அதில் எங்களையும் பார்ட்னர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃப்ளெக்ஸ் நினைக்கிறேன், ஜப்பான்லேருந்து வர வேண்டிய நிறுவனம், அந்த நிறுவனத்தோட இவங்க சேர்ந்துக்கிட்டு வேகமாக எனர்ஜி மற்றும் விண்ட் இதில் ஏகப்பட்ட நிறுவனங்களை உருவாக்குறாங்க. இது ஓரளவுக்கு வெளியே வந்ததுமே, விஷயம் வெளியே கசிய ஆரம்பிச்சதுமே அதை மூடிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, வேற பேரில் உருவாக்குறாங்க. அது என்னென்ன பேர்னா, இன்ஃப்ளெக்ஸ் நிறுவனமும் எவர் ரினியூ அப்படின்னு ஒரு நிறுவனம். இந்த 2 நிறுவனமும் ஓரளவுக்கு கசிய ஆரம்பிச்சது, அதை மூடிட்டு ஆடின்னு ஒரு நிறுவனம், அதுக்கப்புறம் கிளியர் வோல்ட்னு ஒரு நிறுவனம், அதுக்கப்புறம் கிளியர் ஃப்ளோ எனர்ஜின்னு ஒரு நிறுவனம், இப்படி ஏகப்பட்ட நிறுவனம் 4 மாசத்துல ஓப்பன் பண்றாங்க. கடந்த 2 வருஷத்துல இவங்க இந்த மாதிரி எனர்ஜி செக்டரில் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் மட்டும் 12க்கு மேற்பட்ட நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய நிலங்களை வாங்கி தள்ளுறாங்க. அந்த நிலங்கள் வாங்குறது இல்லையா, அதுக்கான ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கான வேலை இருக்குல்ல, அது அவங்க வீட்டில் உட்காந்து அவங்க ஆஃபீஸில் உட்காந்து குத்துறதுக்கு ரிஜிஸ்டர் தயாராக இருக்காங்க. இந்த லட்சத்தில் நாடு போய் இருக்குது. இது ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு 8000 9,000 கோடி. அதாவது இவங்க என்ன திட்டமிடுறாங்க அப்படின்னா, அதாவது சபரீசன் எப்படி திட்டமிடுறாருன்னா, எப்படி மாரல் பிரதர்ஸ் ஒரு செக்டாரை முழுசாக கைப்பற்றுறாங்க, அதே மாதிரி எனர்ஜி செக்டாரை நம்ம கைப்பற்றணும் எப்படி, அதாவது அடுத்த 15-20 வருஷத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கைப்பற்றிட்டோம்னா நிரந்தரமா முக்கியமான இடங்கள் நம்ம கைப்பற்றிட்டோம். அப்ப கவர்மெண்ட்டுக்கு நாம தான் கொடுத்தாகணும். எனவே இது தனியார் மயமாக்கப்படணும், அந்த இடத்துல நாம தான் அந்த தனியாரா இருக்கணும். இதுதான் சபரீசனோட ஆசை. அப்ப இன்னைக்கு அந்த 15-20 வருஷம் அக்ரிமெண்ட்டுக்கு குத்தகை கொடுத்துறாங்க. அது எல்லா இடத்துலையும் இவங்க என்ன பண்றாங்க, எந்த காசு செலவு இல்லாம வெளிநாட்டில் இருக்காங்களே, வெளிநாட்டில் கூடிய நிலுவலை கொண்டு வந்து இவங்களே அதை போட்டு இவங்க கம்பெனியா மாத்துறாங்க. இதுக்கான நிலத்தை கையகப்படுத்துறதுல இதுக்கு கருப்பு பணம் பெரிய அளவு புழங்குது. ஏன்னா ஏகப்பட்ட கருப்பு பணம் இருக்குது, அதை ஒயிட்டாவும் மாத்தியாச்சு. இந்த வேலையை தான் தமிழ்நாட்டுக்குள்ள தீவிரமா பண்றாங்க. இதுக்கு எல்லா ஆதாரமும் கொடுக்க தயார். இதை எடுத்து பெரிய அளவில் மோதி பார்க்கறதுக்கு இங்க எத்தனை பேர் தயாரா இருக்காங்க எனக்கு தெரியவே இல்லை. எனவே நான் புரிஞ்சுக்கிட்ட வர என்ன அப்படின்னா, தமிழகத்தின் எல்லை வரைக்கும் கூடிய அரசியல்ன்றது வேற, நாட்டின் எல்லை தாண்டதுக்கு அப்புறம் அரசியல்ன்றது வேற. எனவே எல்லா மாநிலங்களுடைய தலைமை என்ன சொல்றாங்களோ அதை தான் காது கொடுத்து மத்திய தலைமை கேட்க முடியும். புதிதாக அவங்க ஒன்று உருவாக்கி இவங்க கொடுத்தா வச்சுக்கவே அதுக்கு வேலைக்கு ஆகாது.
அந்தந்த தலைமைக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைலோடய நம்ம போகிறது நல்லது. எனவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டைலில் தான் போகிறாங்க. இந்த ஸ்டைலில் போனால் பாஜகவும் திமுகவும் கூட்டணி அமைக்குமான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுப்பதற்கு இல்லை. ஆனால் மாரிதாஸை பொறுத்த வரைக்கும் திராவிடஸ்தானத்தை ஏற்கிற ஆளும் கிடையாது, அதோட ஒத்து போகிற ஆளும் கிடையாது. அதனால் திமுகவுக்கு சலாம் போகிறதுக்கு நானும் தயாரும் கிடையாது.